அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம் ஜிவா. வணக்கம் ஜிவா. அது பழைய காலத்து சொட்டு ரோஸு, பழைய காலத்து மாடல் இருக்குது. பழைய மாடல் இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ பைப் நான் ஆல்ரெடி 2 அடி கீழே பறிச்சிருக்கேன். 2 அடி கீழே ஸ்லாட்டு போட்டு அந்த ஸ்லாட்டிலிருந்து அங்கே போங்க மாட்டி வச்சுருக்கோம். இது ஊராமே அதுலேயும் இது என்ன அடிக்கடி. ஸோ இந்த இடத்துல 2 அடிக்கு கீழே வந்து நீங்கள் வந்து ஓஸ் எடுத்துருக்கோம். உட்காருங்க 2 அடி கீழே ஓட்டை போட்டு பைப்பில் ஓட்டை போட்டு அதில் ஸ்லாட்டு போட்டு அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஓகே. எடுத்துட்டு வந்து இதில் தண்ணி வாய்ச்சும் போது இந்த இடத்துல காய்ச்சும் போது இது தடுமாறி விழுந்துடணும். அது மட்டும் இல்லை, மேலே இருக்க அந்த பெண்டு உடையும். இது மட்டும் இல்லை, இதில் வந்து எல்லா இடத்துலையும் உழுவ முடியாது. இதை பூரா இப்போ சுருட்டி வச்சு இங்கே தான் வைக்கணும். இது 3-4 மரத்துக்கு போட்டுருக்கோம். ஆமாம், 4 மரத்துக்கு போட்டுருக்கோம். ஆமாம் ஆமாம். 4 மரத்துலையுமே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தண்ணி விழுமான்னு சொல்ல முடியாது. ஓகே. எல்லா இடத்துலையும் இந்த முளைச்சிருக்க பயிரவே பாரு வித்தியாசம் தெரியும். இந்த பயிரில் அந்த 3ஆம் மரம், அந்த 3ஆம் மரம் 4ஆம் மரத்துக்கு பயிர் கம்மியாக தான் தெரியும். 2ஆம் மரம் 1ஆம் மரத்துல நல்லா முளைச்சிருக்கும். இதை விட ஸோ இந்த மெத்தேடு வந்து பழைய மெத்தேடு அந்த அளவுக்கு சக்ஸஸ் கிடையாது. சக்ஸஸ் இல்லை. அதுலேயும் இந்த ஓஸ்லேயே இந்த பாருங்க ஆரம்பம் டெப்டம் போட்டு போயிடலாம். இதுக்கே தண்ணி வந்து கரெக்டாக விழுகலை, ஒரே மாதிரி விழுகலை. அதில் பூராமே 14-12 டேப் போட்டிருக்கோம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி விழுகுது தண்ணி. இதில் ஆரம்பம் டெப்டம் போட்டிருக்கோம். அவ்வளோ தெளிவாக தண்ணி விழுகலை. இது சுற்றுறதுக்கே கொஞ்ச நேரம் ஆயிரும். இதுதான் பழைய மாடல். வருங்க, இது பூரா பழைய மாடல். இதே ஊசி உள்ளேருந்து வருது. ஸோ உள்ளே அடைச்சிக்கிட்டாலும் மறுபடியும் தோண்டி தான் நம்ம எடுக்கணும். பைப் டேமேஜ் வந்தால் வந்துடலாம். இப்போ தோன்றப்பல தோண்டும் போது இந்த பைப் டேமேஜ் வந்துடலாம். இப்போ தோண்டும் போது பைப்பு குத்திப்பிடியா, கடப்பாரை வச்சு குத்திப்பிடியா, மம்பி வச்சு வச்சுப்பிடியா, மறுபடியும் தோண்டி ஒட்டணும். கொண்ட கடை வரும். இந்த வேலை செய்யறதுக்கே ஒருத்தருக்கு 1000 ரூபா 500 ரூபா கொடுத்தாச்சும் வேலை செய்யும். புரியுது. அதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் ஃபுல் தான் ஒட்டணும். தோண்டும் போது பைப் டேமேஜ் எல்லாம் தோண்டிட்டேன்டா விவரமான. இதுல பைப் வேற மடங்கிக்கிறோம். ஆமாம், பைப் ஓஸே ஓஸ் மடங்கிக்கிறோம். ஓஸ் மடங்கிட்டு தண்ணி வராது. டஸ்ட் மடங்கினாலும் தோண்டி தான் ஒட்டணும். எது டஸ்ட் ஒட்டணும், எது ஒட்டினாலும் சரி தோண்டி பார்த்தா தான் இது ரிமூவ். ஸோ இதில் அதில் அந்த பிரச்சனை கிடையாது. தோண்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே வெளியிருந்தே பார்த்துக்கலாம். அது நியூ டெக்னாலஜி, இது ஓல்டு டெக்னாலஜி. எல்லாத்தையும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து இன்னும் நிறையா பார்க்கலாம். ஓகே, அடுத்து உங்களை சந்திக்கிறேன். ஓகேண்ணே. தேங்க்யூண்ணே.